ஊழ் 38வது அதிகாரம். அடுத்து 376. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சூரியனும் போகாதவன். இது உரையாசிரியர் இல்லாம இந்த குரல் புரியாது. நீங்க பல குரல்கள் அந்த அந்த சீர்களை மாற்றி மாற்றி போட்டு பொருள் புரிந்து கொள்ள முடியும். இதுல பாருங்க, பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியனும் போகாதவன். ஏதாவது புரியுதான்னா எனக்கு புரியல. உரையாசிரியர்கள் பலரை தேடி தேடி வகுத்து இதை எப்படி புரிந்து கொள்வது? பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியனும் போகாதவன். இங்க பால் என்பது பக்கம் என்று பொருள். பால் என்றால் பகுப்பு என்று பொருள். ஆண்பால் பெண்பால் என்று சொல்லுகிறோம் அல்லவா? பக்கம் என்று இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் என்ற அந்த பால் பகுப்பு என்று அதுக்கு பகுப்பு என்கிற பெயர். பால் என்றால் நாம் அருந்துகிற பால். இப்படி பல பொருள்கள் இருக்கின்றன. இங்கே பால் என்பதற்கு பக்கம். பால் அல்ல பரியினும் ஆகாவாம் பாலல்ல, நமக்கு உரிமை இல்லாத, பரியினும் ஆகாவாம் நமக்கு உரிமை இல்லாத பொருளை வருந்தி காத்தாலும் உய்த்து சொரியினும் போகாதவன். பொருளை வேண்டாம் என்று வெளியில் குட்டினாலும் அதை நம்மை விட்டு போகாது. இது விதிவசத்தால் நிகழ்வது. இந்த பொருள் நமக்கு பயன்படாது, வேண்டாம் என்று சொன்னாலும் அது நம்மை விட்டு போகாது. நாம் வேண்டாம் என்று சொன்னவை நம்மை விட்டு போகாது, திரும்பி வந்துடும். ஆனால் நாம் வேண்டும் பூட்டி வைத்தது சென்றுவிடும். தம உய்த்து சொரியினும் போகாதவன். இங்கே தம உய்த்து சொரியினும் போகாதவன் 7வது சீரை முதலிலே போட்டு 5 6 பின்னாலே போட வேண்டும். 4 5 6. தம உய்த்து சொரியினும் போகாதவன். ஊழால் தமக்குரிய பொருள்கள் வெளியே கொண்டு போய் கொட்டினாலும் தம்மை விட்டு போகாது. இதை எளிமையாக புரிந்து கொள்ளாது. அதை நன்றாக குழந்தைகள் கவனிக்க வேண்டும். தம உய்த்து சொரியினும் போகா. ஊழால் தமக்குரிய, தம என்றால் தமக்குரிய, எப்படி ஊழினாலே பொருள்களை சொரியினும் போகாதம வெளியே கொண்டு போய் கொட்டினாலும் நம்மை விட்டு நீங்கா. பாலல்ல பரியினும் ஆகாவாம் என்றார். ஊழால் தமக்கு உரிய அல்லாத பொருள்கள் வருந்தி காப்பினும் தம்மிடத்து நில்லாது என்பது அதனுடைய கருத்து. உய்த்து சொரிதல் என்பது கொண்டு போய் வேண்டாம் என்று கொண்டு போய் போட்டு விடுவது, அதுதான் உய்த்து சொரிதல். ஆகும் தகுதி இல்லாதவை வருந்தினும் ஆகா. ஆகும் தகுதியுள்ளவை சும்மா இருந்தாலும் ஆகும். நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா அது கிடைக்கும் என்பதுதான் அந்த ஆகும் தகுதி இல்லாத. ஆகும் தகுதியுள்ளவை சும்மா இருந்தாலும் நம்ம கிட்ட சேரும். அதுக்கு பேர் தான் ஊழ். பொருள்களின் இருப்பும் போக்கும் ஊழாலன்றி காப்பாலும் காவாமையாலும் நிகழா. பொருள்களின் இருப்பும் போக்கும் நம்ம கிட்ட இருக்கிறத வெளியே போறதுக்கும் ஊழ் காரணமாகத்தான் நடைபெறுமே ஒழிய நாம் எவ்வளவு முயன்றாலும் அது சிறக்காது. நாம் கொண்டு செல்கிற பொருள், நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தானி ஓட்டுநர் ஒருவர், ஒரு பெண்மணி திருமணத்திற்காக நகைகளை எல்லாம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு போகிறார். 4-5 அந்த கைப்பைகளை வைத்திருக்கிற போது ஒரு பையை விட்டு அந்த இடத்தை விட்டு இறங்கி சென்று விடுகிறார். அவ்வளவு விரைவாக செல்ல வேண்டும் என்கிற உந்துதல், பயண களைப்பு அதில் விட்டு விடுகிறார். அது வண்டி காசை வாங்கி கொண்டு அவர் நகர்ந்து விடுகிறார். இன்னொருவர் வண்டியில் ஏறுகிற போது இங்கே ஒரு பை இருக்கிறதே என்று வந்தவர் சொல்கிறார். அவரை வேறு தானியில் செல்லும்படி சொல்லி அவர் எந்த இடத்துக்கு செல்லுகிறாரோ, சென்று இறக்கி விட்டாரோ அந்த இடத்திற்கு இந்த தானி ஓட்டுநர் கொண்டு போய் கொடுத்து விடுகிறார். எல்லாமே அறவழியில் நடக்குது பாருங்க.
இந்த அம்மா விட்டுட்டாங்க. அவர் தானி ஓட்டுநர் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆமா கொண்டாங்க என்னதுதான் வாங்கி வச்சிருக்கலாம். அவரை வேறு வண்டியில் போக சொல்லிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு மீண்டும் செல்கிறார். கொண்டு போய் கொடுக்கிறார். வந்தவரும் நமக்கு கிடைத்தது லாபம் என்று அந்த பையை எடுத்துக்கொண்டு சென்று விடவில்லை. இது உங்களுதா பாருங்கள் என்று சொல்லி எடுத்துக் கொடுக்கிறார். எல்லோருமே அறவழியில் வாழ்கிறார். அது இந்த அம்மா விட்டுட்டு வந்தது கிடைச்சிச்சு. வீட்டை பூட்டிட்டு வந்தார்ல, அந்த அம்மா வீட்டை பூட்டிட்டு வந்தாங்க. மறுநாள் சென்று பார்க்கிற போது வீடு திறந்திருக்கிறது. உள்ளே இருப்ப அனைத்தும் போய்விட்டன. களவாடி சென்று விட்டார்கள். இதுதான் இங்கே பரியினும் ஆவாம் பாலல்ல உய்த்து துரியினும் போகாதவன். நீ எவ்வளவுதான் பாதுகாத்தால அது உன்னை விட்டு போகணும்னா போயிடும். நீ எவ்வளவுதான் வேண்டாம் என்று சொன்னாலும் அது உன்கிட்ட திரும்ப வந்துவிடும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. பரியினும் ஆவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதம என்கிற குறளை அடுத்து 7ஆம் குறள். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இந்த குறளை எல்லாரும் சொல்லுவாங்க. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடி தொகுத்தார்க்கும் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் துய்த்தல் அரிது என்பதை துய்த்தல் என்றால் துய்த்தல் அனுபவிக்க முடியாது. கோடி தொகுத்தார்க்கும் வகுத்தான் வகுத்தான் கோடி தொகுத்தார்க்கும் வகுத்த வகையெல்லாம் துய்த்தல் அரிது. எவ்வளவுதான் தேடினாலும் இயற்கை தந்த அளவை அல்லாமல் அதனை தூய்க்க முடியாது. முன்பே ஒரு முறை பார்த்தோம். ஒரு 10 வீடு இருக்கிறது என்றால் அவன் இருப்பது ஒரே வீட்டில் தான். அவனுக்கு இருக்க படுத்துக்கொள்ள வேண்டியதற்கு ஒரு 6-7 அடி போதும். இத்தனை வீடுகள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் புரண்டு வர முடியாது. வகுத்தான் என்பதற்கு மக்கள் வழக்கிலே படி அளப்பவன் என்று சொல். நம்மை பிறப்பித்தவன் நமக்கு படி அளப்பான் என்று சொல்வார். அதான் வகுத்தான். காலத்தை காலன் என்றும் உயிரை கூறுபடுத்துபவனை கூற்றுவன் என்றும் செல்வத்தை திருமகள் என்றும் மூடி முடங்கி கிடக்கும் சோம்பேறியை முகடி என்றும் வள்ளுவர் குறிக்கிறார். இப்ப 10 இனிப்பகங்கள் வச்சிருக்கிறார். குறைவா சொல்றேன், நான் கூட வச்சிருக்கிறாங்க. அதாவது ஸ்வீட் ஸ்டால் என்று சொல்றோம்லாம் 10 இனிப்பகங்கள் வச்சிருக்கார். அவரால் ஒரு துளி இனிப்பை கூட வாயில் போட முடியாது. போட்டால் நூற்றுக்கணக்கில் 1000கணக்கில் மாத்திரை மருந்துகள் வாங்கி உண்ண வேண்டியிருக்கும் என்பதனாலே அவர்கள் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல். அதை அனுபவிக்க முடியாது. துய்த்தல் என்றால் அனுபவித்தல். மீதி எல்லாம் புரியும். இந்த குறள்ல மீதி எல்லா தீர்களும் நமக்கு புரியும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல். கோடி தொகுத்தார்க்கும் வகுத்தான் வகையெல்லாம் துய்த்தல் அரிது. அப்படி படிச்சா அந்த குறளுக்குள்ளே பொருள் விளங்கும். கோடி தொகுத்தார்க்கும் வகுத்தான் வகையல்லால் துய்த்தல் அரிது. அதை நாம் அனுபவித்திட முடியாது. பெரிய சர்க்கரை ஆலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒருத்தர் வடபாதி மங்கலம். அந்த வடபாதி மங்கலத்தினுடைய அதிபர் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கிலே அந்த ஏற்றுமதியின் மூலமாக அவருக்கு வருவாய் கிடைக்கும். என்றாலும் ஒரு துளி உலக மக்கள் எல்லாம் அந்த சர்க்கரை ஆலையில் இருந்து கிடைக்கின்ற அந்த இனிப்பை நுகர்கிறார்கள். இவரால் ஒரு துளி கூட நுகர முடியாது. இதான் வகுத்தான் வகை. இப்ப நாம் அரசியலை தொடங்கும் போதுதான் அடுத்த அதிகாரம் நம்ம இறைமாட்சிக்கு வரப்போகிறோம். அப்பா இதை அரசின் மேல் ஏற்றி பார்க்க வேண்டும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசு முறைமை அல்லாமல் நாம் தூய்க்க இயலாது.
எந்த அளவுக்கு நாம் சம்பாதித்த பொருள்களை அவர்கள் வரியின் மூலமாக பழங்காலத்துல 6ல் 1 பங்கு என்று இருந்தது, 5ல் 1 பங்கு என்று சில அரசுகள் அரசருடைய காலத்திலே 4ல் 1 பங்கு என்று எல்லாம் வைத்திருந்தார்கள். வருவாய் குறைவாக வருகிற போது 4ல் 1 பங்கு என்று வசூலித்தால்தான் ஆட்சி நடத்த முடியும். நிறைய நலத்திட்டங்களை தொடர்வதற்கு அந்த வரி 6ல் 1 பங்கு என்பதை 5ல் 1 பங்கு என்றும் 4ல் 1 பங்கு என்றும் அப்பொழுது மக்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். என்றாலும் அரசு நடக்க வேண்டும் என்பதனாலே மக்கள் கொடுப்பார். மனதிலே ஒரு விதமான துயரம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் அவர்கள் அரசு கேட்கிறது கொடுப்போம் என்று கொடுக்கிறார்கள். பொருள் தேடிய முறைகேட்டினாலும் அதாவது அதாவது அதுக்கு அந்த கருப்பு பணம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அப்படி மூடி மறைத்து இருந்தாலும் அல்லது இதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய அவர் முறைகேடாக சம்பாதித்த பொருள்களை எல்லாம் நாம் தொடக்கத்தில் கூறினோம் அல்லவா, ஊழ் என்பது முறைமை, ஊழல் என்பது முறைகேடு என்று. அந்த முறைகேடாக இவர்கள் பொருளை சம்பாதித்திருந்தால் அதற்கான வினையை அனுபவிக்க அதுக்கு பேர் தான் ஊழ்னு பேர். சில நேரங்கள்ல இந்த பொருள் போய்விட்டது என்கிற கவலையில அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதும் உண்டு, அவமானமாகிவிட்டது என்று. அதை முன்னரே அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இப்படி தவறு செய்து சுகபோக வாழ்க்கை வாழ்வதை விட நாம் அந்த குறைவாக சம்பாதித்து அதை நிறைவாக வாழலாம் என்கிற நிலை வர வேண்டும். இப்பொழுது மக்களிடம் விளம்பர முகத்தில் இவர்கள் நிறைய பொருள்களை வாங்கி குவிக்க வேண்டும், குவித்தல் என்று நிறைய பொருள்களை வாங்கி தேவையா தேவையில்லையா என்பதை எல்லாம் அறியாமல் செய்கிறார்கள். இந்த மனோநிலையெல்லாம் மாற வேண்டும் என்பதனாலே தான் இந்த ஊழல் என்கிற முறைகேடு இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து பழக வேண்டும் என்று திருவள்ளுவர் முனைந்து முனைந்து எழுதுகிறார். ஒவ்வொரு குறளையும் எழுதுகிற போது முனைந்து முனைந்து எழுதுகிறார். மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான அனைத்து வழிகளையும் கண்டறிந்து எழுதுகிறார். அளவோடு அவர் செய்திருக்கிற இந்த குறள் நாம் அளவோடு வாழ வேண்டும் என்பதனாலேதான். தமிழிலே ஒரே பாடலே நூற்றுக்கணக்கான வரிகள் இருக்கின்றன. அதற்கு ஆசிரியப்பா இலக்கணத்திலே பெருமை பல, சிறுமை 3 அடி, அதிகமாக எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. ஒரே பாடலே இத்தனை அடிகள் இருக்கின்றன. இவர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறார். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நல் அறிவுரைகளை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அதன் வழி நாம் நடக்க வேண்டும் என்பதனாலேதான் திருமந்திரத்திலே ஒரு பாடல், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்து உள்ளார். நல்லா சம்பாதித்தார், அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், அடிசில் என்பது உணவு, மடக்குடியாரோடும் மந்தனம் இன்பமாக வாழ்ந்தார். இந்த இடப்பக்கத்துலதான் இதயம் இருப்பதாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மருத்துவர் சொல்லுகிறார், திருமூலர் சொல்லுகிறார், இடப்பக்கமே இறை நொந்தது, அந்த உயிரை இறை என்று சொல்லுகிறார். இறை நொந்தது என்றார், தாய்ந்தார், போய்விட்டார், கிடந்து ஒழிந்தாரே, கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே என்று திருமந்திரம் 148வது பாடல். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கூடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே என்பது அந்த பாடல். கோடி போட வைக்காமல் கோடி உதவாதே என்பதை போல அவர் வகுத்தான், வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. கோடி போட வேண்டிய சூழல் வந்துவிட்டது. இன்னொரு எடுத்துக்காட்டு, சாரல் பருவத்துல திருக்குற்றால் சாரல் பருவம் மிக அழகிது. இந்த ஜூன் மாதத்துல வரும்.
சில நேரங்கள்ல மே மாதம் 15, 20 தேதிகளிலேயே வந்துவிடும். ஒரு 3 மாத காலம் அந்த சாரல் பருவம் இனிமையாக இருக்கும். சில வசதி படைத்தவர்கள் அந்த மூலிகை நீரிலே அருவியிலே குளிப்பதற்காக அங்கே வீடு எடுத்தும் அறை எடுத்தும் தங்கி அதை அனுபவிப்பார்கள். அப்படி ஒருத்தர் பெரும் வசதி படைத்த நண்பர். அவர் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வீடு வாங்கி போட்டார். தானும் தன் குடும்பமும் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்தால் இந்த 3 மாதம் அந்த வீட்டிலே தங்கி அனுபவிக்க வேண்டும். தான் பெரிய தொழிலதிபர் என்பதனாலே சில நாள்கள் நாம் தங்குவோம், மற்ற நாள்களிலே நம்முடைய உறவுகளும் தங்கி மகிழ வேண்டும் என்று வாங்கி போட்டார். வகுத்தான். வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒரு நாள் கூட அந்த கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வாங்கி போட்ட அந்த பங்களாவில் அவர் குடியிருக்க இயலவில்லை. அவருக்கு வேறு வேறு விதமான செயல்பாடுகள் எல்லாம் வந்தன. ஊரை விட்டு பெயர்ந்தார். வேறு மாநிலம் சென்றார். அங்கே தொழிலில் கொடிகட்டி பறந்தார். 20 ஆண்டுகள் வாழ்ந்தும் அதற்கு பிறகு அவரால் அதை தூய்க்க முடியவில்லை. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தல் அரிது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து 8. துறப்பார்வன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனி. இதற்கு 1050வது குறளை நாம் இணைத்து படிக்க வேண்டும். 1050வது குறள் 105வது அதிகாரத்துல 10வது. உரற்பால இதை எப்படி படிக்கணும்னா, உரற்பால ஊட்டா கழியுமேனின் உரற்பால ஊட்டா கழியுமேனின் துப்புரவில்லார் துறப்பார்வன். இங்கே துப்புரவு இல்லார் என்றால் துய்ப்பு இல்லார், அதை அனுபவிக்க முடியாதவர் என்று வேண்டுமானால் கொள்ளுங்கள். துய்த்தல் என்றால் அனுபவித்தல். துய்ப்புறவு இல்லார் துப்புரவு இல்லார் என்று போட்டிருக்கிறார். உரற்பால ஊட்டா கழியமேனின் என்பது முதலிலே சொல்ல வேண்டும். என்றால் தமக்கு வரும் துன்பங்கள் வராமல் போகுமானால் துப்புரவு இல்லார் துறப்பார் என்றால் வறுமையால் நுகரப்படும் பொருள் இல்லாதவர் துறப்பார் என்பதாம். வாழ்வதற்கான ஆதாரம் பொருள். அப்பொருள் இல்லாதவர் வறுமை காரணமாக துறப்பர். உரற்பால ஊட்டா கழியும் என்றால் காமம், வெகுளி, மயக்கம் முதலியன ஒருவன் துறக்க எண்ணினாலும் காமம் முதலியன அவனை துறக்க விடாமல் செய்யும் என்பதுதான் இந்த குறளுடைய கருத்தாக அமைகிறது. இன்று நாம் 9ஆம் அன்றாங்கால் அல்லல் படுவதெவன் என்கிற குறளோடு உலகின் இயல்புப்படி இன்பத்தை நுகர்ந்தவர்கள் துன்பமடைகிற போது அவர்கள் முகம் சுளிக்கிறார்கள். இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நினைப்பதில்லை. அதான் நன்றாங்கால் நல்லவா காண்பவர். நல்லது நடக்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருப்பவர்களுக்கு தீமை உண்டாகிற போது மட்டும் துன்பப்பட்டு ஏன் நொந்து போகிறார்கள் என்று திருவள்ளுவர் கேட்கிறார். அன்றாங்கால் நன்றாங்கால் நன்மை விளைவது, அன்றாங்கால் தீமை விளைவது. அல்லல் படுவது எவன்? மிக எளிய சொற்களை எல்லாம் போட்டு சீர்களாக்கி இருக்கிறார். அல்லல் படுவ தெவன் இருக்கும், அதான் சீர். படுவது எவன்னு சொல்லிட்டா சொற்களாகிவிடும். நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல், அது வரைக்கும் சொற்கள். படுவதெவன் என்பதனாலே எல்லாவற்றையும் நாம் சீராக கொள்ள வேண்டும், குழப்பிக் கொள்ளக்கூடாது. சொற்கள் சீர்கள் என்று சொற்களைத்தான் போடுகிறார். ஆனால் செய்யுள் வடிவமாக ஆகிற போது அவையெல்லாம் சீர்களாகி விடுகின்றன என்பதனாலே அல்லல் படுவது இவன். எல்லாமே நமக்கு தெரிகிற வார்த்தைகளை போட்டு இந்த ஒவ்வொரு குறளையும் செய்திருக்கிறார். சில குறள்கள் நமக்கு எளிமையாக புரியாத வார்த்தைகளாக இருக்கும். அதான் அதுக்கு முன்னால பார்த்தோம். துறப்பார்வன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமேனின் என்பதை நாம் பார்த்தோம் 8வது குறள் பார்க்கிற போது. எல்லாவற்றையும் நாம்
உரை இல்லாமல் அதை படித்து விட முடியாது. எல்லாமும் இன்பமானால் இன்பமும் வெறுத்து போகும். இப்ப வெயில்ல போனாதான் நிழலினுடைய அருமை தெரியும். இறைவன் அல்லது இயற்கை நமக்கு இரண்டையும் கலந்தே கொடுத்திருக்கின்றது. அடுத்து ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். விதியை விட வலிமையானது வேறு ஒன்றுமில்லை. அதை தவிர்ப்பதற்கு வேறு என்ன முயற்சி செய்தாலும் அது முந்திக் கொண்டு துன்பம் செய்யும். இங்கே அப்படி சொல்றார் 380வது குறள்ல. இதே ஆழ்வினையோட மேல சொல்லுகிற போது இதை தவிர்க்கிற மாதிரி நம்முடைய முயற்சி மேலோங்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லுவார். ஊழை உப்பக்கம் காண்பர் என்று அங்கே சொல்லுவார். இங்கே சொல்லுகிற போது இதைத்தான் பெரிதாக நாம் வலியுறுத்தி கூற வேண்டும். அங்கே வருகிற போது இந்த விதியையும் வெல்ல முடியும் என்பதை அங்கே திருவள்ளுவர் சொல்லுவார். ஊழில் பெருவழி யாவுல, உலகத்து இயற்கையாகிய ஊழை காட்டிலும் பெரிய வலிமை உடையவையாக எவை உள்ளன என்பது கேள்வி. மற்றொன்று சூழினும் பெரு வழியை யான் வெல்லுவேன் என்று வேறொன்று முனைந்து திட்டமிட்டு எதிரடையாக வளைந்து நின்றாலும் எதிரடையை சூழ்ந்து வருவதற்கு முன்னரே முந்து நின்று செயலறை செய்யும். அந்த முயற்சியை செயலறை செய்யும் என்பதை இங்கே சொல்கிறார். ஒருவருக்கு வாழ்நாள் அளவை தருவது ஊழி என்று சொல்லுகிறார். இன்றியமையாத செய்தி. இந்த ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்கிற குறளுக்கு ஒரு சொந்த பட்டறிவின் காரணமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் உங்களிடம் எடுத்துக்காட்டி இந்த குறளுக்கு வலிமை சேர்க்க விரும்புகிறேன். 1996 மார்ச் 6ஆம் தேதி அன்று இலங்கையில் உள்ள திருகோணமலை கடற்கரையில் திருவள்ளுவர் சிலையை என்னுடைய புதல்வர் தன்னுடைய 7ஆம் வயதில் திறந்து வைத்தார். அந்த நிகழ்வுக்காக அங்கே 17 நாள்கள் இலங்கையிலே தங்கியிருந்தோம். 32 நிகழ்வுகளிலே கலந்து கொண்டார். அப்பொழுது வயது அவருக்கு 7. பாண்டிச்சேரியிலும் டெல்லியிலுமாக சேர்த்து 300க்கும் மேற்பட்ட நிகழ்வை அந்த 7 வயதிற்குள் முடித்திருக்கார் மேடைகள். இப்ப நாங்க கடைசியாக மார்ச் 17ஆம் தேதி அங்கிருந்து கிளம்ப வேண்டும். மார்ச் 16ஆம் தேதி கொழும்பிலே மிகப்பெரிய கூட்டம். குட்டி பையன்தானே என்று குட்டி அரங்கத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். இப்படியே சொன்னார் அந்த சாமியார், ராமகிருஷ்ண மடத்தினுடைய சாமியார் சொன்னார். ஆனால் மகிழுந்து மட்டும் 400 வந்தன. அப்ப எவ்வளவு பேர் கூடியிருப்பாங்க பார்த்து. மற்ற ஊர்திகளிலே வந்தவர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்துவிட்டு பெரிய அரங்கத்தை திறந்து விட்டார்கள். நேற்று முன்தினம் நானும் நம்முடைய அமெரிக்க வாழ் தமிழரான அன்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் அவரை சந்தித்த போது இலங்கை ஜெயராஜ் சொன்னார், அந்த கூட்டத்தில் நானும் உங்கள் புதல்வரை பாராட்டி பேசினேன் மேடையில் என்று அவர் கூறினார். எனக்கு அது நினைவில் இல்லை. எல்லாருடைய பெயரையும் அந்த ஒரு சில 1 மணி நேரத்திற்குள்ளாக இவளையும் செய்யவில்லை. இது முடித்துவிட்டு நாங்கள் நீர்கொழும்பு கடைசியான கூட்டம், 32வது நிகழ்வு. அங்கிருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டும். இந்த நிகழ்வை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த நிகழ்வு முடிகிற போது தாய்லாந்தினுடைய இந்திய தூதர் அங்கே வந்திருந்தார். அவர் சொன்னார், இங்கிருந்தே நாம் தாய்லாந்து சென்று தாய்லாந்தில் சில நிகழ்ச்சிகளை நான் ஏற்பாடு செய்கிறேன், அதை முடித்துவிட்டு நீங்கள் இந்தியா திரும்பலாம் என்று சொன்னபோது எனக்கு விசா காலம் நிறைவடைந்து விடுகிறது என்பதால் எங்களால் தாய்லாந்து வர இயலாது என்று சொல்லிவிட்டேன். அவர் சொன்னார், அது என்னுடைய பொறுப்பு. இந்திய தூதரகத்தோடும் இந்திய அதிபரோடும், அவர்கள் அதிபர் என்று சொல்வார், ஜனாதிபதி, அவர்களை
நாங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களை நாங்கள் இங்கே இருக்க வைப்போம் என்று. உடனே என் புதல்வரிடம் கேட்டேன். அவர் IAS பரீட்சை எழுதுகிற மாதிரி 2ஆம் வகுப்பு படிக்கிறார். அப்போ எனக்கு 18ஆம் தேதி பொது தேர்வு தொடங்குகிறது. மார்ச் 2ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு. ஆகையால் தாய்லாந்தெல்லாம் என்னால் வர இயலாது என்று அந்த தூதுவரிடம் சொல்லிவிட்டார். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த நிகழ்வுக்கு மட்டும் நாங்கள் ஒப்புதல் அளித்து சென்றிருந்தால் அந்த காலகட்டத்திலேயே திருமூலநாதன் உலக புகழ் பெற்றிருப்பார். ஏனென்றால் விசா வேறு ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இந்திய அரசினுடைய ஒப்புதலோடு அந்த விசா பெற்றால் அது எல்லா ஊடகங்களிலும் வெளியாகிவிடும். உங்களிடம் கூறுகின்ற செய்திகளில் பல நீங்கள் அறிந்தவையாக இருக்கும், ஆனால் முறை வேறாக இருக்கும். இப்போ ஒரு செய்தி சொல்லுகிறேன். அன்னரச அமிர்த சஞ்சீவினி என்று ஒரு மருந்து இருக்கிறது. அதற்கு வயது இன்று 100 ஆகிறது. 1925 புழங்குகிற மருந்துதான். இந்த பெயரை சொல்லுகிற போதே பலருக்கு அதை உய்த்து உணர முடியும். அன்னரச அமிர்த சஞ்சீவினி என்ற ஒரு மருந்து. அதற்கு இன்று 100 வயதாகிறது. அந்த மருந்து கண்டுபிடித்து அது நூலாக வெளிவந்திருக்கிறது. இதை நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். இன்று இல்லை என்றாலும் நாளை நாம் இந்த நிகழ்வை தொடங்குகிற போது கூறினால் போதும். இல்லை என்றால் நான் சொல்கிறேன். ஏனென்றால் யாராவது ஒருவராவது இதை படிக்காமல் இருந்திருக்க முடியாது அல்லது கேளாமல் இருந்திருக்க முடியாது என்பதனால் இந்த உத்தி. அன்னரச அமிர்த சஞ்சீவினி என்கிற மருந்து. இப்போ நேற்று சொன்னதிலிருந்து தொடர்ச்சியை நாம் தொடங்குகிறோம். இந்த அவிழ்தம் என்கிற தமிழிலிருந்து அமிழ்தம் அவிழ்தம் அமுதம் என்று வந்தது என்றும், அதை ஔடதம் என்றும் ஔஷதம் என்றும் சமஸ்கிருதத்திலே சொல்லுகிறார்கள் என்பதையும் சொல்லி நிறுத்தினோம். அடுத்து இந்த மருந்து என்கிற அதிகாரத்திலே 10 குறள்களில் முதல் 7 குறள்கள் நோய் தோன்றுவதற்கான காரணத்தையும், நோயின்றி ஒருவன் எப்படி வாழ முடியும் என்பதையும், எப்படி ஒருவன் உண்ண வேண்டும் என்பதையும் முதல் 7 குறள்களில் கூறியிருக்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்து 8, 9வது குறள்களிலே ஒரு மருத்துவன் எப்படி செயல்பட வேண்டும் என்று திருவள்ளுவர் ஆணையிடுகிறார். அதற்கடுத்து 10வது குறளிலே மருத்துவம் எப்படி 4 கூறுகளாக இருக்கின்றன என்பதையும், எப்படி இயங்க வேண்டும் அந்த நால்வரும் என்பதையும் 10வது குறளிலே கூறி முடிக்கிறார். இதைத்தான் அந்த ஆங்கில மருத்துவர் படித்து படித்து வியக்கிறார். அவர் 5½ ஆண்டுகள் படித்ததையெல்லாம் 10 குறள்களிலே திருவள்ளுவர் பெருமான் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய முன்னுணர் ஞானியாக இருக்க வேண்டும் என்று வியக்கிறார். நம்மிடையே சித்த மருத்துவம், நாடி வைத்தியம், மூலிகை மருத்துவம் இவையெல்லாம் இயற்கை மருத்துவத்தின் பால் பட்டவையாக இருக்கின்றன. நமக்கு முன்னாலே வாழ்ந்து போன்ற சித்தர்கள் பல்வேறு மருத்துவங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அது பாடல்களாக இருப்பவற்றை நாம் சரியாக தக்கவர்களை கொண்டு அல்லது ஒரு குழு அமைத்து மக்களுக்கு அல்லது அந்த துறை சார்ந்தவர்களுக்கு போதிக்க தவறிவிட்டோம். மருந்து என்றாலே இப்பொழுது மக்களுடைய மனதிலே அலோபதி மருத்துவமனையில் கொடுக்கிற மாத்திரைகள் அல்லது மருந்தகங்களிலே விற்கப்படுகிற அலோபதி மாத்திரைகள் அல்லது நீர் கலவைகள், டானிக் என்று சொல்லுகிறோமே, அது டானிக் சிரப் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அந்த அவற்றைத்தான் நாம் மருந்து என்றும், ஊசி போடுவதிலே மருந்து என்றும், எனக்கு ஒரு ஊசி போடு என்று நோயாளியே மருத்துவர்களுக்கு ஆணையிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களால் மாத்திரையிலே ஒவ்வாமைகள் நிறைய இருக்கிறது. நாம் நேற்றே சிந்தித்தோம். ஒரு 4000
மருந்துகள் இங்கே உழவுகின்றன என்று 35 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் எழுதியிருக்கிறார். இப்போது ஒரு செய்தி, நேற்று நான் செய்தித்தாளிலே படித்தேன், ஒரு 150 புதிதாக மருந்துகள் உழவுகின்றன, அவை ஒவ்வாமை உடையது என்பதை இந்தியா அறிந்து கொள்ளவில்லை என்று நேற்று ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த 4000 இல்லாம இந்த 150 இந்த மாதிரியான இந்த அலோபதி மருந்திலே தான் நாம் உடன்று கொண்டு இருக்கிறோம். அதாவது அந்த காலத்துல நாவிதர் என்று சொல்பவர்கள் என்றால், நாவிதல் அந்த முடி திருத்துபவர், அவர்கள் தங்களுடைய இந்த கொளரை தூக்கி விட்டு கொள்ள வேண்டும். அவர் நானாவிதமான வேலைகளை செய்பவர் என்று பேர். அதனால்தான் அவருக்கு நாவிதர் என்று பேர். அவர் மருத்துவம் தெரியும் அவர்களுக்கு, அந்த கை வைத்தியம். எங்கள் கிராமத்திலே ஒருவர் இருந்தார், ஒரு பெண்மணி, அந்த குலத்திலே பிறந்த பெண்மணி. அந்த பெயரெல்லாம் சாதி பெயர் என்று. நாலாவிதமான, 4 இல்லை, 4க்கு மேற்பட்ட, 4விதமான என்றால் அவ்வளவு வேலைகளையும் செய்பவர்கள். ஒரு வீட்டிலே திருமணம் என்றால் அருகம்புல்லை அவர்கள் தான் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆள் போல் தடைத்து அருகுபோல் வேறு ஒன்றி என்று பெரியவர்கள் அந்த அருகம்புல்லை எடுத்து மணமிடுவார்கள். அந்த அருகம்புல்லை அவர்கள் தான் கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு வீட்டிலே இறப்பு நிகழ்ந்து விட்டால் அந்த நிகழ்விலே அந்த பானையின் மூலமாக வருகிற நீரை அந்த உடலின் மீது தெளிப்பதற்கு அவர்தான் உதவுவார், முடி திருத்துவார், மருந்து கொடுப்பார். அந்த பெண்மணி பிறந்த குழந்தைகள் வீடுகள்ல அது அநியமாக இருக்க மாட்டார், அந்த தாய்க்கே கூட தெரியாமல் இருக்கும். அப்பொழுது இவர்தான் தன்னுடைய காலிலே அந்த குழந்தையை கிடத்தி எண்ணெய் தடவி அழகாக குளிப்பாட்டி சுகமாக்கி விட்டு செல்வார்கள். அதோடு மருந்து கொடுப்பார். சளி பிடித்து விட்டால் ஒரு உருண்டையாக ஒரு மிளகு அளவு இருக்கும் அந்த பழுப்பு நிறத்திலே, அதை தாய்ப்பாலே கலந்து உரைத்து அந்த ஒரு கல் சின்னதாக வைத்திருப்பார்கள். அதிலே தாய்ப்பாலை 2 சொட்டு விட்டு அதை கலந்து சங்கிலே தாய்ப்பாலை விட்டு அதை கொடுப்பார்கள். ஒரு சற்று நேரத்தில் அந்த குழந்தை அவ்வளவு நெஞ்சு சளியும் வெளியே வந்துவிடும். அப்படிப்பட்ட மருந்துகள்லாம் இப்பொழுது எங்கே போய்விட்டன என்று தெரியவில்லை. அதனுடைய வழி வழியாக வந்தவர்கள் அதை தொடர்ந்து கடைபிடிக்காமல் விட்டு விட்டார்கள். சில நேரங்களில் அந்த வாந்தி இல்லாமல் அந்த குழந்தை கர் கர் என்று சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேதனையாக இருக்கும். இந்த அம்மா கொடுத்துட்டு போய் இன்னும் சரியாகலையே என்று. இது மாதிரி பல வீடுகளுக்கு அவர் இந்த மருந்து கொடுப்பதற்காக போயிருப்பார். அவர்கள் வீட்டிலேயே சென்று தேடுவார்கள். பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அந்த சளி மலத்தின் மூலமாக போய்விடும். மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாக வாந்தி மூலமாக வருகின்ற சளியானது இது இவர்களுக்கு பொறுமை இல்லை. அந்த குழந்தை துன்பப்படுவதை பார்த்து இவர்கள் அத்தனை பேரும் துன்பப்படுவார்கள். இந்த பெண்மணியானவள் மருந்தை கொடுத்து விட்டு சென்றால் சளி வரவில்லையே என்று. அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து மலம் போகிற போது அந்த சளி போய்விடும். எப்படியெல்லாம் மருந்து இருந்திருக்கு பாருங்க. இனி ஆங்கில மருந்து போட்டீர்களே ஆனால் இப்பொழுது சரியா போகும், சரியாயிடும். இன்னொரு 10 நாள்ல வேற ஒண்ணு வரும். இது சித்த மருத்துவத்திலையும் கூட இந்த குறைபாடுகள் உண்டு. அதாவது மருந்து கலவைகள் கலக்கிற போது அந்த சிந்தூரம் என்று ஒரு மருந்து, மருத்துவர்களுக்கு தெரியும். எனக்கு தெரிந்த அளவு நான் சொல்லுகிறேன். நான் இதை கண்கூடாக பார்த்த ஒரு செய்தி. அந்த சித்த மருத்துவத்தின் மூலமாக அந்த மருந்தை பெற்ற போது அவர்களுக்கு வயிற்றிலே புண் வந்துவிட்டது. இதை ஒரு 2 நாள் உண்டவுடன் அதை நிறுத்த சொல்லிவிட்டேன். நிறுத்திவிட்டு மேலும் 2 நாள் கழித்து அவரிடம் சென்ற போது அவர் அந்த மருந்தை வாங்கி சோதித்தார். அவரே சொன்னார், இது தவறுதலாக ஒரு சிட்டிகை இந்த செந்தூரம் அதிகமாக கலந்து விட்டது, அதனால் அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, அதை வாங்கி வைத்துக் கொண்டு வேறு மருந்து கொடுத்தார். இந்த கலவையினாலே இந்த பிழை ஏற்படலாமே தவிர இது இந்த ஆங்கில மருத்துவம் என்பது உலகம் முழுமையும் செல்கிறது.
ஒவ்வொருவருக்கும் உடல்நிலை வேறு வேறாக இருக்கும். நாம் முன்பு சிந்தித்ததைப் போல அதாவது பசி வந்தால் இரவு நேரங்களிலே சில பேர் கண் முழிக்க வேண்டியிருக்கும். 7 மணி 7:30 மணிக்கு உணவு அருந்தி விடுவார்கள். ஒரு 10, 11 மணி வரைக்கும் விழித்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிற போது பசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இப்பவும் போய் ஏதாவது சாப்பிடலாமா என்றால் சாப்பிடக்கூடாது. அது ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு. அப்பொழுது ஒரு அரை குவளை வெந்நீர் அருந்தினால் போதுமானது. இதெல்லாம் பெரியவர்கள் இருந்து சொல்லுவார்கள். ஏன் அந்த பெற்றோர்கள் எல்லாம் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால், எந்த நேரம் பார்த்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி இவர்கள் அன்பு என்று நினைத்து கொடுக்கிறார்கள். அது வம்பு என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. அதனால்தான் அவர்கள் உடல் பருத்து விடுகிறது. தேவையில்லாத சதைகளை அவர்கள் சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. யார் யார் எவ்வளவு உழைக்கிறார்களோ அதற்கேற்ப உணவு அருந்த வேண்டும். அதிலே பிழை இல்லை. ஒரு நாள்தோறும் ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் ஒரு 3 கிலோமீட்டரிலிருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் நாள்தோறும் ஓடுகிறான். சாதாரணமாக விளையாடாமல் இருக்கிறவன் 3 இட்லி அல்லது 4 இட்லி சாப்பிட்டால் போதும். ஆனால் இந்த ஓடுகிறவனுக்கு அவன் போட்டிருக்கிற அந்த உள்ளாடை பனியன் அதெல்லாம் நனைந்து விடும். அந்த அளவுக்கு வேர்வையை வெளியாகிறது. அப்படி வியர்வை வெளியான போது அவனுக்கு பசி அதிகமாக தூண்டல் இருக்கும். அவன் 5 அல்லது 6 இட்லி சாப்பிட வேண்டும். அப்பதான் அவனுக்கு அது கட்டுப்படியாகும். உடனே சிரித்து விடும். ஏனென்றால் அவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கிறான். அவனுடைய உடம்பில் உள்ள அவ்வளவு வியர்வைகளும் வெளியே வந்திருக்கிறது. அவன் 6 இட்லி சாப்பிடுகிறான் என்று இவனும் சும்மா உட்கார்ந்து படித்துக் கொண்டு இருப்பவனும் 6 இட்லி சாப்பிட்டான் என்றால் அவனுக்கு மந்த புத்தி தான் வரும். அதனாலே பெற்றவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் ஏதாவது அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதனாலே அவர்களுக்கு கண்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து தின்ன சொல்லக்கூடாது. அது அன்பல்ல, அது வம்பு. அவனுடைய உடம்புக்கு வம்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், அவர் தத்துவ மேதை, தத்துவ பேராசிரியர். பின்னால்தான் அவர் ஜனாதிபதியானார். அதனாலதான் அவர் பேராசிரியராக இருந்தார் என்பதனால ஆசிரியர் நாளாக செப்டம்பர் 5 கொண்டாடுகிறோம். அவர் சொன்னார், மனிதன் பறவையை கண்டான், பறக்க கற்றுக்கொண்டான். விமானம் படைத்தான் கூட ஒரு திரைப்பட பாடல் வரும். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். இவன் பறக்க கற்றுக்கொண்டான், மீனை பார்த்தான், நீந்த கற்றுக்கொண்டான். ஆனால் வாழும் வகையைத்தான் கற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொன்னார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இந்த மலச்சிக்கல் என்பது என்ன திருக்குறளுக்கு வரலையேன்னு நினைக்காதீங்க. அதுல உள்ள செய்திகளை தான் இப்ப நான் விலாவரியாக சொல்லிக் கொண்டு திருக்குறளுக்கு வருகிற போது வேகமாக போய்விடுவேன். மலச்சிக்கல் என்பது ஒரு மிகப்பெரிய துன்பம். இளங்குமரனார் சொல்லுவார், காலை 3:30 மணிக்கு எழுந்து விட்டால் நேராக கழிப்பறை சென்று 1:30 மணித்துளிகளிலே அதை முடித்துவிட்டு வெளியே வர வேண்டும். அவனுக்குத்தான் மலச்சிக்கல் இல்லை என்பார். 1:30 மணித்துளில் 1:30 நிமிடம், 3 நிமிடம் வரைக்கும் ஆகலாம், 10 நிமிடம் வரைக்கும் ஆகலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. அவன் கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்கிறது என்று அர்த்தம். அதற்கு மேல் போனால் அதிகமாக மலச்சிக்கல் இருக்கிறது என்று பொருள். அதற்கேற்ப நம்முடைய உடலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து. நம்முடைய உடல் எந்த உணவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை சின்ன குழந்தையிலிருந்தே அவர்களுக்கு அறியப்படுத்துதல் வேண்டும். 6 சுவைகள் இருக்கின்றன. இந்த 6 சுவைகளிலே சிலர் இனிப்பை அதிகம் சாப்பிடுவார்கள் குழந்தைகளிலே, பெரியவர்களாயும் இருக்கும். நான் இன்னும் நிறைய இனிப்பை சாப்பிடுகிறேன். ஆனால் எனக்கு நேற்று வரை சர்க்கரை இல்லை. சிலர்
காரம் அதிகமாக சேர்த்துக் கொள்வார். ஆனால் புளியும் அதிகமாக சேர்த்துக் கொள்வார்கள். துவர்ப்பை சேர்த்துக் கொள்வதில்லை. நம்முடைய ஞானிகள் சொல்லி வைத்தார்கள், காலையில் இஞ்சியை சேர், கடும் பகலில் சுக்கை சேர், மாலை பொழுது அல்லது இரவு பொழுதிலே கடுக்காயை சேர்த்துக் கொள் என்று. இது எல்லாருக்கும் பொருந்துமா என்றால் இந்த மூன்றும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஏனென்றால் இந்த குடல் புண் உள்ளவர்கள் இஞ்சியை சேர்த்துக் கொள்ள முடியாது, அது வினையாகிவிடும். அதனால முன்னமே நான் குறிப்பிட்டதை போல யார் யாருக்கு எந்த விதமான உணவு சேருமோ அந்த விதமான உணவுகளை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் சித்தர்கள் சொல்லி வைத்த காலத்திலே இந்த மாதிரியான கண்ட கண்ட உணவுகள் என்பதெல்லாம் இருக்கவில்லை. அவர் இந்த சாதாரண உணவு முறைகளிலேயே, அதாவது அதெல்லாம் ஒழுக்கமான உணவு முறைகள். சிறுதானியங்களை சேர்த்துக் கொள்வதிலே பிழையில்லை. சிறுதானியங்கள் தான் நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கின்றன. வட இந்தியாவிலே உள்ளவர்களுக்கு கோதுமை உணவு ஒத்துக்கொள்கிறது. இங்கே கோதுமையை முழுமையாக உண்ண இயலாது. அங்கே சப்பாத்தி சாப்பிடுகிறான் என்பதனாலே இங்கே பூரியும் சப்பாத்தியும் அது இங்கே வந்து விட்டது. அந்த கிழங்கையும் சேர்த்து உண்டு இவன் ருசியை கண்டுவிட்டான். அதனாலே அதை வேண்டாம் என்று நான் சொல்வதாக நீங்கள் யாரும் கொள்ளக்கூடாது. எப்போதோ பழங்காலத்திலே பழைய உணவு, பழைய சோறு அது இன்பமாக உண்டார்கள், அதுதான் அமிர்தம். ஆனால் இட்லியும் சுடுவார்கள், எப்போதாவது சுடுவார்கள். அமாவாசை, பௌர்ணமி என்று சொல்லுகிறாரு, நிறைமதி நாள், மறைமதி நாள்கள்ல தான் செய்தார்கள். எனக்கு தெரிந்தே அப்படித்தான் இருந்தது என்னுடைய வயதிலேயே. இப்பொழுது யாரும்னா பெரும்பான்மையோர் பழைய உணவை உண்பதில்லை. ஆனால் வளர்ச்சி அடைந்த சில இடங்களிலே அந்த பழைய உணவை தேடி சென்று அருந்துகிறார்கள் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த 6 சுவைகளுக்கு நாம் ஆட்பட்டு எனக்கு இதுதான் விருப்பம் என்று புளிப்பையும் காரத்தையும் இனிப்பையும் அதிகமாக உண்டல் பிழையானது. இந்த கடுக்காய் என்பது மிக உயர்ந்த மருந்து. அந்த கடுக்காய் தூளிலே இருக்கின்ற அந்த மேல் தோலை எடுத்து நடுப்பிலே இருக்கிற அந்த விதையை அகற்றிவிட வேண்டும். அதை பயன்படுத்தலாகாது. அந்த தோலை நன்றாக அம்மியில் வைத்து அரைக்க வேண்டும். யார் சார் அம்மியில போய் அரைக்கிறதுன்னு கேட்காதீங்க, அப்படிதான் செய்யணும். இல்லைன்னா கடையில வாங்கிக்கணும். அவர்கள் அதை இயந்திரங்களின் மூலமாக ஒரு 30 ரூபாய் ஆகிறது, 25 ரூபாய் 30 ரூபாய். ஒரு மனிதனுக்கு ஒரு 30 ரூபாய் போதும் ஒரு மாதத்திற்கு. நாள்தோறும் அதை இரவிலே வெந்நீரிலே ஒரு சிறிது அளவு போட்டு நல்ல கொதி நீரிலே போட வேண்டும். குடிக்கிற அளவு வந்தவுடன் அதை நன்றாக கலக்கி அதை உட்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக என்ன கிடைக்கும் நன்மை என்றால், நம் உடலிலே இரத்தத்திலே இருக்கிற அழுக்குகள் மலம் கழிக்கிற போது மறுநாள் அது சென்றுவிடும். சிலருக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டால் மலக்கழிவும் உடனடியாக வருவதற்கான வாய்ப்பும் பலருக்கு உண்டு. அப்படி இல்லை என்றாலும் கூட நம்முடைய உடலிலே உள்ள கெட்ட நீரும் குருதியிலே இருக்கிற அழுக்குகளும் வெளியேறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடுக்காய் தூளிலே இன்றே கடுக்காய் உண்ணாதவர்கள் அந்த நாட்டு மருந்து கடையில் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும், நாட்டு மருந்து கடையில் சென்று இன்றே வாங்கிக் கொள்ளுங்கள். சரியாக 1 மாதத்திற்கு வருகிற மாதிரி அதை பிரித்துக் கொள்ளுங்கள். ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே அதை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், திறந்து வைக்கக்கூடாது. அதை இது அனுபவம் இல்லாதவர்களுக்காக சொல்லுகிறேன். நான் நாள்தோறும் பயன்படுத்துகிறேன். சில நாள்களில் இல்லாமல் போனால் பரவாயில்லை. பெரும்பாலும் அதை நாள்தோறும் இரவிலே பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய உடலில் இருக்கிற கெட்ட நீரானது வெளியேறிவிடும் என்பதனாலே இதை
நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவற்றை எல்லாம் சொல்லுகிறேன். அடுத்து இந்த உணவை ஒரு வேளை உண்பவன் யோகி, இருபொழுது உண்பவன் போகி, திரிபொழுது உண்பவன் ரோகி என்கின்றான் ஒரு தத்துவம் இருக்கின்றது. அதையெல்லாம் உழைக்கும் வர்க்கத்திற்கு பயன்படாது என்பது என்னுடைய கருத்து. சும்மா உட்கார்ந்துருக்கிற என்ன மாதிரி ஆளாலே முடியல, வெறுமன வரிதா உட்கார்ந்துருக்கிற ஆளாலே முடியல. ஆனால் 2 வேளை உண்ணலாம். ஜெயராஜ் ஒரு கருத்து சொன்னார். 100 வயது வாழ்ந்த ஒருவரை நான் பார்த்து கேட்டேன். நான் மருத்துவமனைக்கு சென்றதில்லை, மருத்துவரையும் பார்த்ததில்லை என்று அவர் சொன்னார். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டேன். அவர் ஒரு நாளைக்கு 2 வேளைதான் உணவு அருந்துவேன், ஒரு நாளைக்கு 2 வேளைதான் உணவு அருந்துவேன். ஒரு அன்று மலம் கழியவில்லை என்றால் ஒரு வேளைதான் உண்பேன். எப்பொழுது மலம் கழிகிறதோ அதுக்கு பிறகுதான் உண்பேன் என்று சொன்னார். அவர் 100 வயது வாழ்ந்தார், நோய் நொடி இன்றி வாழ்ந்தார் என்று சொன்னார். எனக்கு ஒருத்தர் தெரியும், 102 வயது வாழ்ந்தார். அவர் சபர்மதி ஆசிரமம் சென்று இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு கிராமம், லாடபுரம் என்று ஒரு கிராமம். அந்த ஊர்ல குருசாமி என்கிற பெருமகனார் வாழ்ந்தார். அவருடைய 88வது வயதில் இருந்து 14 ஆண்டுகள் என்னோடு நெருங்கி, எங்கள் குடும்பத்தாரோடு நெருங்கி பழகினார். அவருடைய 100ஆண்டு விழாவில் ஒரு தியாகியாக இருந்து பல காலம் பல முறை 6-7 முறை சிறை சென்றவர் சுதந்திர போராட்டத்திற்காக. அந்த ஊருக்காரனே ஒன்று செய்யல. நான் சொன்னேன், யாரோ செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள் கட்சிக்காரர்களான், அது நடந்தால் அது பாட்டுக்கு நடக்கட்டும், நண்பகல் உணவுக்கு நாம் இல்லத்திற்கு வந்து விடுங்கள் என்று. அவர் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் என்னுடைய வீடு. அவர் எப்பொழுதும் என்னுடைய இடத்துக்கு துறையூர், நான் வசித்த துறையூருக்கு வருவாரே, ஆனால் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார். ஏனென்றால் அவர் காந்தியுடன் பழகியதால் 70 ஆண்டு காலம் அவர் சைவ உணவை மேற்கொண்டார். அதற்கு முன்னாலே அவரும் அவர்கள் உறவினரை போல புலால் உணவு அருந்தியவர். காந்தி ஆசிரமத்திலே போய் தங்கி பயிற்சி பெற்று வந்ததனாலே அவர் சைவ உணவை உண்பார். அதனால எங்க வீட்டுக்கு வந்துருவார். எப்பொழுது வந்தாலும் அவருக்கு உணவு படைக்கப்படும் என்பது அவருக்கு தெரியும். அவ்வளவு நெருக்கமான உறவு. அவருடைய 100ஆண்டையே எங்களுடைய இல்லத்தில் வைத்துதான் கொண்டாடினோம். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவரும் 2 வேளைதான் உணவு அருந்துவார். 70 ஆண்டு காலம் யோகாசனம் செய்தார். நான் 1990 அப்பொழுது எனக்கு வயது 38. யோகாசனம் என்றால் என்ன என்பதை அந்த வயதில் தான் அறிந்து கொண்டேன். நான் இப்பொழுது யோகாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள், யோகா தினமும் கொண்டாடுகிறார்கள். அந்த ஜூன் மாதத்திலே என்னை அழைத்து அந்த பள்ளியிலே மக்களுக்கு இதை சொல்ல சொன்னால், நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்த மாணவர்கள், எங்களுக்கு மாணவர் பருவத்திலேயும் தெரியவில்லை, 38 வயது வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. நான் ஆடுதுறை சென்று இயற்கை மருத்துவத்திலே ஒரு 6 நாள் பயிற்சி பெற்றேன். அப்பொழுதுதான் யோகாசனம் செய்து காட்டினார்கள். விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் உடற்பயிற்சி செய்யலாம், மற்ற அனைவரும் யோகாசனம் செய்யலாம். நான் ஒரு ஒரு ஓய்வூதியர் கூட்டத்திலே ஒரு 71 வாரம் பேசினேன். வாரம் 71 மாதம் ஒரு கூட்டம். அந்த 71 மாதங்களிலேயும் அவர்களுக்கு அந்த வயதிற்கேற்ப எல்லாம் என்னோட, நான் 58 வயதாகி பேசுவதற்கு போனேன். அதற்கு முன்னாலே 70, 80, 90 வயது உடையவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு மிக எளிமையான அந்த வயதிற்கேற்ற யோகாசன பயிற்சியை நான் கொடுத்தேன். இதெல்லாம் மருந்து. இப்ப நான் சொல்றதெல்லாம் மருந்து. உடலை எப்படி ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மருந்து. நான் செல்லுகிற பள்ளிகளிலே மாணவர்களுக்கு இந்த யோகாசனத்தின் நன்மையை, நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், எனக்கு 38 வயதிலே தான் அந்த புண்ணியம் கிடைத்தது, இது மருந்து. ஒரு 10 மணித்துளிகள் 20 மணித்துளிகள் நாள்தோறும் காலையும் மாலையும் நீங்கள் அதை செய்தீர்களே ஆனால் உங்களுடைய மூளை வெளிச்சம் பெறும். நீங்கள் 4 முறை படிக்கிற பாடத்தை ஒரு முறை படித்தால் போதும்.
ஆகவே இந்த யோகாசனத்தை நேரம் போகிறது என்று விட்டுவிடாதீர்கள் என்று இந்த அறிவுரைகளை ஒவ்வொரு பள்ளியிலும் சென்று நான் சொல்லி வருகிறேன். இதனால இந்த யோகாசனம் என்பது மிக அற்புதமான ஒரு கலை. எல்லாம் நம்ம ஆட்கள் கண்டுபிடித்தது. இந்த இயற்கை மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை எப்படி முதன்மையாக கண்டுபிடித்தார்களோ யோகாசனம் நம்மளுது, நாட்டியம் நம்முடையது. அதெல்லாம் நடராசர் என்கிற பகுதியை வைத்திருக்கிறான். அந்த காடு ஊன்றி ஆடுகின்ற அந்த தத்துவத்தை சிற்பமாக வைத்திருக்கிறார். அந்த தத்துவத்தை புரிவதற்கே நமக்கு 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீர்நிலைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள். நம்முடைய மன மாசு காரணமாக உலகத்தையே நாம் மனம் மாசு உடையதாக ஆக்கிவிட்டோம். எங்கள் ஊரிலே பல்குனி ஆறு என்று இருக்கிறது. அதிலே நாள்தோறும் குளித்து நம்முடைய உடல் சூட்டை தணித்துக் கொள்வோம், வெப்பத்தை தணித்துக் கொள்வோம். நான் படிக்கின்ற தஞ்சை மாவட்டத்திலே படித்த பொழுது அங்கே மண்ணியாறு, இது ரெண்டுமே காவிரியினுடைய கிளை ஆறுகள். அதிலே குளிப்போம். இப்பொழுதெல்லாம் குளித்தால் போச்சு, அதில் இருக்கிற வியாதிகள் நம்மிடம் தொற்றிக்கொள்ளும். ஊர் சாக்கடையை அதுல கொண்டாந்து செலுத்தி விட்டார்கள். நாம் எவ்வளவு மோசடிக்காரர்கள் என்று நினைத்து பாருங்கள். ஊர் முழுத குப்பை, எல்லா ஊர்களிலும் குப்பைகள் நிறைந்து வழிகின்றன. இந்த பாலித்தீன் பை என்கிற ஒன்றை நாம் இன்னும் அகற்றாமல் அதிலே வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பிழை என்பதை எந்த காலத்தில் உணரப்போகிறோம் என்று தெரியவில்லை. ஒரு மாடு 5 கிலோ 6 கிலோ பை உள்ளே இருந்து எடுத்தார்கள். அந்த மாடு அவ்வளவுதான். ஒரு யானை அதை தின்றது என்ற செய்திகள் எல்லாம் நாளிதழ்களிலே வருகின்றன. இப்போது கடலையே அதிகமாக கொட்டுகிறார்கள். ஆறுகளெல்லாம் பாழாகிவிட்டன. எல்லா ஆறுகளும் பாழாகிவிட்டன. நாம் எப்பொழுது திருந்த போகிறோம் என்று தெரியவில்லை. வாழத் தெரியாமல் வாழ்கிறோம். அதைத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பறவைகளை போல பறக்க தெரிந்து கொண்ட மனிதனே, மீனை போல நீந்த கற்றுக்கொண்ட மனிதனே, எப்பொழுது நீ மனிதனாக வாழப்போகிறாய்? மனிதனாக வாழப்போவது எப்போது என்று அவர் கேட்கிறார்.